ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா, ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது, அது எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கூட ஒரு பெல் பண்ணி ஆள் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அப்புறம் ரெஸ்ட் அடுத்தது நோட்டிஃபை ஆகும். ஓகேங்களா? மஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதாவது எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? தப்பா எங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஆர்டர் கேன்சல் பண்ண எப்படி தெரியாமல் போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் எப்படி உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அதாவது ஃப்ளிப்கார்ட் ஆப் உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஜஸ்ட் அந்த அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அந்த அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணிட்டு பார்த்தா ஹோம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜஸ்ட் பார்த்தா மேலே சர்ச் ஐக்கான் ஜஸ்ட் அந்த மாதிரி சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதாவது அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணிங்க. நான் ஒரு ஷூ ஒன்று ஆர்டர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் ஷூ கொடுக்குறேன். இப்போ அந்த மாதிரிலாம் வந்து ஷூ ஃபார் மென் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் நான் ஜஸ்ட் எடுத்துக்காட்டுக்காக அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி எடுத்துட்டு எப்படி ஆர்டர் பண்ண சொல்லி தரேன் பாருங்கள். ஜஸ்ட் பார்த்தா இந்த ப்ராடக்ட் எடுத்து ஜஸ்ட் ஒயிட் கலர் ஷூ ஒன்று எடுத்திருக்கேன். ஜஸ்ட் அந்த ஒயிட் கலர் ஷூ மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லோடிங் ஆகும். ஓகேங்களா? லோடிங் ஆகவுடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஷூ வந்து இமேஜை காட்டுருவாங்க. ஷூ இமேஜ் வந்துடும். அது குவாலிட்டி எல்லாம் சொல்லி காட்டுருவாங்க. அதோடைய ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தா சைஸ் அதாவது அந்த ஷூவோட சைஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஷர்ட்டு அதெல்லாம் பார்த்தோன்னா சைஸ்லாம் சொல்லி கீழே கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ ஜஸ்ட் சைஸ் கிளிக் பண்ணிங்க. ஷூ அதோட சைஸை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தா கீழே பார்த்தா டெலிவரி சொல்லிருக்கும். ஃப்ரீ டெலிவரி அதாவது ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி வராது. கொஞ்சம் காசு கட்டுற மாதிரி ஒரு 40 ருபீஸு 30, 20 ருபீஸ் கட்டுற மாதிரி வரும். இல்லைல்ல பார்த்தா ஃப்ரீ டெலிவரி 10 டேஸ் ரிட்டர்ன் பாலிசி இருக்கும். அதாவது ரிட்டர்ன் இருக்கா இல்லைன்னு இங்கேயே செக் பண்ண முடியும். கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு சொல்லி இங்கேயே செக் பண்ண முடியும். கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு 3 இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆர்டர் பண்ணால் இன்ஃபர்மேஷன் இங்கேயே பார்த்துக்க முடியும். ஓகே, உள்ளே போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வெளியே எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃப்ளிப்கார்ட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வெளியே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் சைஸ் சூஸ் பண்ண போகிறீங்க. ஃப்ரீ டெலிவரி செக் பண்ணுங்கள். 10 டேஸ் ரிட்டர்ன் பாலிசி இருக்கலாம் செக் பண்ணலாம். இங்கே செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, நான் செக் பண்ணிட்டு எப்படி ஆர்டர் பண்ணுறது சொல்லுவீங்க. செக் பண்ணிட்டு எப்படி பார்த்துலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே பை நவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் சைஸ் சூஸ் பண்ணுறேங்க. சைஸ் சூஸ் பண்ணிட்டு அட்ரஸ் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணல அப்படி சொல்லிட்டுனா ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தா பை நோன்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த பை நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட் அந்த பை நோ ஆப்ஷனை கிளிக் பண்ண மட்டும் ஆர்டர்ஸ் சம்மர்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, ஆர்டர் மேலே பார்த்தா சேஞ்ச் அட்ரஸ் நீங்கள் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஆட் சொல்லிட்டு வரும். நான் பிளர் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? என்னுடைய அட்ரஸ் அது நான் பிளர் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே நீங்கள் அட்ரஸ் ஆட் பண்ணியிருந்தா இங்கே ஆட் சொல்லிட்டு வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் நான் ஆட் பண்ணதில் ஏதாவது கோளாறு அதாவது எதனா தப்பு பண்ணியிருந்தேன் அப்படி சொல்லிட்டுனா ஜஸ்ட் அந்த சேஞ்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு அட்ரஸை க்ரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அட்ரஸ் மேலே காட்டிடுவாங்க. அட்ரஸ் கரெக்டாக செக் பண்ணிங்க. அட்ரஸ் செக் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே குவாலிட்டின்னு சொல்லிருக்கும் ஷூ மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணுமா 2 ப்ராடக்ட் வேணுமா 3 ப்ராடக்ட் வேணும் இங்கே செக் பண்ண முடியும். அப்படிலாம் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எத்தனை ஷூ வேணுமோ சொல்லிட்டு இதில் டைப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 10 ஷூ ஒரு 9 ஷூ இல்லை 8 ஷூ வேணால் அது மாதிரி உங்களுக்கு போட்டு எடுத்துக்க முடியும். அப்ளை பண்ணால் அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் 350 ரூபா அது ப்ரைஸு. ஓகேங்களா? கீழே பார்த்தா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ப்ரைஸ் 1 ஐட்டமா 910 தான். டிஸ்கவுண்ட் பார்த்தா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது பண்ணி சொல்லுவாங்க. டெலிவரி சார்ஜ் பார்த்தா ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் மட்டும் ஒரு 3 டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை இதான் பேசிக்கு. இதில் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்தா கீழே கண்டினியூ ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ண மட்டும் போதும். நெக்ஸ்ட் உங்களுக்கு 3வது பேஜுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தா பேமெண்ட் பேஜ். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இங்கே பார்த்தா கிரெடிட் கார்டு அண்ட் ஏடிஎம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம் இது 3த்துலேயும் பண்ண முடியும். அப்படி இல்லை நெட் பேங்கிங் பண்ண முடியும். அப்படின்னா வேலெட்ஸில் காயின் வச்சு பே பண்ண முடியும். அப்படின்னா யூபிஐ அதாவது ஃபோன்பே, கூகுள் பே இது மாதிரிலாம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆட் பண்ணி பே பண்ணலாம். அப்படி இல்லை ப்ரோ நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் பண்ண போகிறேன். கேஷ் ஆன் டெலிவரி ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டாண்ட வந்த பிறகும் நீங்கள் ஆர்டர் கொடுத்த பிறகும் அதாவது டெலிவரி மேன் வந்து உங்கள்கிட்ட ப்ராடக்ட் கொடுத்த பிறகும் நீங்கள் காசை கொடுக்க முடியுங்க. ஓகேவா? மணி கொடுக்குற மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுமாரி தான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி. ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு ஜஸ்ட் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தா மட்டும் போதும். ஓகேங்களா? ப்ளேஸ் கன்ஃபார்ம் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட் கன்ஃபார்ம் ஆர்டர் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா பார்க்கலாம். ஓகேங்களா? ஆர்டர் பார்த்தா கரெக்டாக கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆர்டர் பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.